சமீபத்துல மோடிஜி அவர்கள் வந்துட்டு கங்கை கொண்ட சோழபுரத்துல போய் வழிபாடு பண்ணியிருக்காரு. நம்ம பாலியெல்லாம் ரொம்ப பாசமா, "ஜி இவ்வளோ தூரம் வந்தாச்சு. அப்படியே தஞ்சைக்கு வந்து பெரிய கோயிலுக்கு வந்துட்டு போங்க" அப்படின்னு ரொம்ப பாசமா கூப்பிடுறாங்க. நீங்க என்னதான் பாசமா கூப்பிட்டாலும் சரி, அவருன்னு இல்ல, எந்த ஒரு பொலிட்டீஷியனுமே தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ள வர்றதுக்கு பயப்படுவாங்க. காரணம் என்னன்னா, கருவூராருடைய சாபம் இருக்கு அப்படின்னு நெறைய பேர் சொல்றாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. அந்த கோயில் யாருக்கும் சாபம் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது கிடையாது. அந்த கோயில நம்ம கோயிலா பார்க்காம, இட்ஸ் அ செல்ஃப் டிஃபென்சிவ் மெக்கானிசமா பார்க்கணும். யாருகிட்ட இருந்து யார காப்பாத்துறதுக்குன்னா, அந்த காலகட்டத்தில சோழ சாம்ராஜ்யம் என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும், பல சதித்திட்டம் சோழ சாம்ராஜ்யத்த கவுக்கணுங்கிறதுக்காகவே போடப்பட்டுட்டு இருந்துச்சு. அந்த ஒரு சதித்திட்டத்தில தான் ஆதித்ய கரிகாலனையே கொன்னாங்க. அதே நேரத்தில சிவன கும்பிடுறவங்களுக்கும், விஷ்ணுவ கும்பிடுறவங்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை போய்க்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம். அப்பதான் கருவூரார் முடிவு பண்றாரு, நாம முழுக்க முழுக்க தமிழுக்காகவும், தமிழர்களுக்காகவே ஒரு கோயில கட்டணும். அப்படி உருவாக்கப்பட்ட கோயில் தான் தஞ்சை பெரிய கோயில். இப்ப இந்த கோயில் வந்து யாருக்கு நன்மை கொடுக்கும்னு பார்த்தாச்சு. அப்ப யாருக்கு தீங்கு கொடுக்கும் அப்படின்னா, யாராவது தமிழுக்கும், தமிழர்களுக்கும் எதிரான ஒரு எண்ணத்தோட அந்த கோயிலுக்குள்ள போனாங்கன்னா, அவங்களுக்கு கெடுதல் தான் நடக்கும். ஏன்னா அந்த கோயிலுடைய டிசைனே அப்படிதான். இதுவரைக்கும் அந்த கோயிலுக்குள்ள யார் யாரெல்லாம் போயிருக்கா? அவங்க எல்லாம் செஞ்சது என்ன? அவங்களுக்கு என்னென்ன ஆயிருக்கு? அப்படிங்கிறத ஹிஸ்ட்ரி வில் ஸ்பீக்ஸ். அதனால அந்த கோயிலுக்கு மட்டும் தமிழுக்கும், தமிழர்களுக்கும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட போங்க. அப்படி இல்லாட்டி அது உங்களுக்கே வந்து ஆபத்தா முடிஞ்சிரும்.